அம்மா என்ன பண்ற? என்ன கீரை இது? இது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைக்கண்ணே. சிவப்பு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க, லைன் கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் நீ சட்னி ஆட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புளி, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலப்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாமே வணக்கி எண்ணெயில் வணக்கி ஆட்டணும். அடுப்பத்தை வச்சுக்கலாம். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு கடலப்பருப்பு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாமே அதிலே போட்டுக்கலாம். உளுத்தவே போட்டுக்கலாம். வரமிளகாய் இதிலே போட்டுக்கலாம். இதுலேயே வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்படியே ரவுண்டு இஞ்சி, பூண்டு இதிலே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அதே ஒரு சின்ன சின்ன தக்காளி 2 தக்காளி அதுவும் அதிலே போட்டுக்கலாம். கீரை நல்லா முன்னே அலாசி வச்சுட்டேன். ஏன்னா இதெல்லாம் மண் இருக்கும், நல்லா அலாசி இப்போ ரவை கூட தண்ணி இல்லாமல் வடிச்சு வச்சுருக்கிறேன். அதுவும் அதிலே சேர்த்துக்கலாம். ரவுண்டு புளி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. நல்லா சவுக்கு பொன்னாங்கண்ணி நல்லா எல்லாம் போட்டு வணங்கிடுச்சு. இது நல்லா ஆற வச்சு மிக்சர் பண்ணி லைன் கீரை பாரு எல்லாம் வணக்கணும்ல. இப்போ வர இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நல்லா கெட்டியாக அரைச்சிட்டேன். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு இதுக்கு எல்லாமே சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும் லைன் கீரையில்.